இப்போ உங்களுக்குள்ள ஒரு தன்மை இருக்கு, அது எதுலையுமே திருப்தி அடைஞ்சிராது. இது உங்களுக்குள்ள மட்டும்தானே இல்லை, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கு. உங்களை இந்த பூமிக்கே ராணியா ஆக்கினாலும் கூட அது திருப்தி ஆயிடாது. ஏன்னா அது எல்லையற்ற தன்மைக்கு குறைவான எதுலையுமே திருப்தி ஆகாது. நீங்க உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அது இன்னும் வேணும்னு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை ஏங்கிக்கிட்டே இருக்கும். அது கூடுதல் குறைவுக்கெல்லாம் ஏங்கிறது இல்லை. அது எல்லை இல்லாத தன்மைக்கு குறைவா எதுலையும் திருப்தி அடையாது. இதை உங்க கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க விழிப்புணர்வோட தேடுதல்ல இருந்தீங்கன்னா, அதுதான் நாம ஆன்மீகம், யோகா அப்படின்னு எல்லாம் சொல்றோம். விழிப்புணர்வு இல்லாம தேடுதல்ல இருந்தீங்கன்னா அதுதான் பொருள் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்றோம். எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் தேடிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் கண்ணை திறந்துக்கிட்டு தேடுறாங்க, நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டு தேடுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ எப்படியும் நீங்க எல்லையற்ற தன்மை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அது ஏன் விழிப்புணர்வோட தேடக்கூடாது? கண்களை திறந்து ஏன் தேடக்கூடாது? அப்படி தேடினா அதுகிட்ட போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த இடத்த அடைய நான் உதவ முடியுமா? நிச்சயமா. அதுக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். நீங்க தேடுறது மலை மேல உட்கார்ந்துட்டு இருந்தா அது கிடைக்காம போலாம். நீங்க தேடுறது உங்களுக்குள்ளேயே இருக்கிறப்போ யாராலையும் அதை தடுக்க முடியாது.